வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை பத்தி தான் இன்னைக்கு முழுசும் பேச போறோம். இன்னைக்கு வருகின்ற காலங்கள்ல இத்தனை நாள் விஜய் அவர்கள் வெளியே வராரா, என்ன பண்றாரு, ஏது பண்றாரு, ஒண்ணுமே தெரியல. விஜய் பத்தி ஒரு பேச்சு எடுத்தாலே ஃபர்ஸ்ட் அந்த பனையார் விட்டு சரி பனையூர் விட்டு வெளியே வர சொல்லுங்க அந்த பனையார அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக இன்னொரு 25 நாளைக்கு தலைவர் பறந்து பறந்து ஓட்டுகளை அள்ள போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது எந்த மாதிரி பறக்க போறாரு அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த வீடியோ. சரி, ஓகே. என்னப்பா உங்க விஜய்க்கு மக்களை சந்திக்க நேரம் இல்ல, அட்லி வீட்டினுடைய வளகாப்புக்கு போறாரு, தோழி கூட்டிக்கிட்டு கல்யாணத்துக்கு போறாரு, திரிஷாவோட சுத்துறதுக்கு நேரம் இருக்கு, விஜய்க்கு மக்களை சந்திக்க நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா அந்த விசேஷத்துக்கு நம்ம முக்கியமான ஆள்னா அதுக்கு நம்ம போய் தானே ஆகணும், வேற வழியே கிடையாது. இல்ல இப்ப ஏதோ ஒரு விசேஷம் நடக்குதுன்னா, இப்ப நம்ம சொந்தத்திலேயே ஏதோ ஒரு பக்கம் விசேஷம் நடக்குது, நாம இப்ப அரசியல் கட்சியில் நிக்கிறோம், எலெக்ஷன் டைம், நம்ம ஓட்டு கேட்க போகணும், ஒரு நாளைக்கு அந்த விசேஷத்துக்கு போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறது கூட இல்லாம இப்போ மும்பையில திரிஷா இருக்கிறா, திரிஷாவை பார்க்க போயிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, நாளைக்கு பரப்புரைக்கு போகும்போது விமானத்துல வேற ஏதோ ஒரு நடிகை பேரு சொல்லுவாங்க. சரி, ஓகே, என்னமோ சொல்லிட்டு என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அடுத்தது இப்போ முக்கியமான விஷயம், அதாவது புதுச்சேரியில 30 வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்ததான் இன்னைக்கு முக்கியமான விஷயம், அதுதான் இன்னைக்கு டிபேட்ல ஓடிட்டு இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா 26ஆம் தேதியில் இருந்து கிட்டத்தட்ட முக்கியமா சொல்றேன் 25 நாள் 20 to 25 நாளைக்கு ஒரு தனி விமானம் ஒண்ணு ரெடி பண்ணியிருக்காரு. அடுத்துதான் பாத்தீங்கன்னா பழைய பஸ் கிடையாது, அந்த 41 பேர் சாவுக்கான அந்த பஸ் சொல்றாங்கல்ல, இப்படி ஒரு ரூமரை கிளப்பினாங்கல்ல, அந்த பஸ் இனிமேல் கிடையாது, புது பஸ் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட். அந்த புது பஸ்ல தான் இனிமேல் பிரச்சாரம் பண்ண போறாரு. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் வர போறாரு. அந்த வரப்போற இடத்துக்கு பஸ்லயோ கார்லயோ வேன்லயோ வரல, அவர் ஏரோப்ளைன் இறங்க போறாரு. இறங்கி அந்த இடத்துல கூட்டத்தை நடத்திட்டு உடனே ஏரோப்ளைன்ல ஏறி போக போறாரு. அதுதான் இப்போ ஒரு கான்செப்டா பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணிக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் உள்ள வந்தாவே இங்க கூட்டம் அலைமோதி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருதுன்னு அவரு எத்தனை தாண்டா பண்ணுவாரு. என்ன எப்படி போனாலும் மக்கள் ஏதோ ஒரு விஷயத்துல அந்த கூட்டத்துல ஒண்ணு தண்ணிங்களாவ சாவறானுங்க, இல்லைன்னா கூட்டத்தில் நெருங்கி சாகுறாங்க, இல்லைன்னா சக்கரத்து கடி விழுந்து சாவர வரானுங்க. இந்த மாதிரி என்னதான் பண்ணுவாரு. வெளியே வந்தாவே பிரச்சனைன்னா அவர் என்னதான் சொல்ல முடியும், நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி அது ஒரு அரசியல் கட்சி தலைவர் நான் ஒருத்தர் அப்படிங்கிறதுக்காக சொல்லல, எல்லா இடத்துலயும் இது நடக்குது. ஆனா எல்லா இடத்துலயும் மறைக்கப்படுது, விஜய் சார் கிட்ட மட்டும்தான் அது காண்பிக்கப்படுது. ஏன்னா எல்லா இடத்துலயும் யாருமே அவ்வளவு சீக்கிரம் போய் எல்லாத்தையும் கரெக்டா வீடியோ கேமரா எடுக்கிறதே கிடையாது. விஜயினோட கூட்டத்தை மட்டும்தான் அந்த மாதிரி வீடியோ கேமரா இன்ச் பை இன்ச்சா எடுக்கிறாங்க. அதனால இத்தனை பிரச்சனைகள் வெளியே தெரியுது. மற்ற கூட்டங்களையும் நடக்குது, ஆனா அது வெளியே தெரியுது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மற்ற கூட்டங்கள்ல இந்த மீடியாக்கள் அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் காட்டுற மாதிரி தெரியல. இப்போ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல ஒரு மாநாடு நடக்குதுன்னா குறிப்பிட்ட சேனல் மட்டும்தான் ஏடிஎம்கே ஒளிபரப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க சுத்தி அவங்க மேடை மட்டும் தான் காட்டிட்டு இருப்பாங்க, மற்றபடி எங்கேயும் காட்ட மாதிரி இல்லை. அடுத்த பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அதே மாதிரி தான், ஏடிஎம்கேவுக்கும் சுத்தி மாதிரில எல்லாரும் மேடை மட்டும் தான் காட்டிட்டு இருப்பாங்க, வெளியே எங்க நடக்கும் தெரியாது. நாம் தமிழர் சொல்லவே தேவையில்லை, 2-3 கேமரா தான் வச்சிருப்பாங்க, அவங்க அவத்தாலே சுத்திக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்த டிவிக்கே பாருங்களேன், எத்தனை கேமராக்கள் உள்ள இருக்குன்னு என்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அந்த மாதிரி அத்தனை கேமராக்கள் இன்ச் பை இன்ச்சு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறதுனால தான் இப்போ எத்தனை உயிர்கள் போகுது, எத்தனை இடத்துல மயக்கம் போட்டு விழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி பரப்புரை பண்ற இடத்துல விஜய் சார் சொல்லியிருக்காரு, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அதாவது இந்த வெயில் தாக்கு பிடிக்க முடியாதவங்க, இந்த பசி தாங்க முடியாதவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் யாரும் உள்ள கலந்துக்காதீங்க. நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கிற ஆளுகள் மட்டும் உள்ள கலந்துக்காங்க. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரு தெருவா நான் உங்களை பாக்குறேன், உங்களுக்கு வீதி வீதியா நான் பாக்குறேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை மீறி இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் போய் பாக்குறேன்னு அசம்பாவிதத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பொங்கிட்டு இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் சரிப்பா, விஜயுடைய வாகனம் மாத்திருச்சு, இனிமேல் எந்த அசம்பாவிதம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களா?
அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமே மக்களாகிய நம்மளுடைய பொறுப்பு இல்லாத தனம் தான். நம்ம ஏன் அவ்வளோ வேகமாக போய் ஓடி போய் பார்க்கணும்? நம்மளுக்கு என்ன அப்படி ஒரு அர்ஜென்ட்? விஜய் பார்க்கணும் அப்படின்னா உடனடியாக போய் அந்த கூட்டத்துக்குள்ள திக்கிக்கிட்டு தென்னறிக்கிட்டு பார்த்தா தான் பார்த்த மாதிரி இருக்குமா? அவர் வர்றது வராரு, போகும்போது பாருங்க, இல்லைன்னா நடக்கும்போது பாருங்க, இல்லைன்னா டிவியில போட்டு பாருங்க, இல்லைன்னா தியேட்டர்ல போட்டு ரெண்டு படத்தை பாருங்க, இல்லைன்னா அதெல்லாம் முடியலையா இந்த எலெக்ஷன் முடிகிற வரலாம் ஏதோ ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு பக்கம் தூரமா நின்று பார்த்துட்டு வாங்க. ஏன் கூட்டத்துக்குள்ள போறீங்க? உங்களை யாரு கூட்டத்துக்குள்ள போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி அதாவது விஜய் சாருக்கு நல்லதும் பேசுவாங்க, விஜய் சார் கெட்டதும் பேசுவாங்க. இன்னைக்கு பாருங்களேன், சரத்குமார் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, பிஜேபியிலிருந்து வெளியேற போறேன் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு தலைவர் பதவி கொடுக்கல அதனால நான் போறேங்கிற மாதிரி அவரு ஒரு பேசிட்டு இருக்காரு. அவரே சொன்னது என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? விஜய் ஒரு தலைவனே கிடையாது. ஏன் தெரியுமா? என்னைக்கு அந்த 41 உயிர்களுக்கு அந்த சொந்தக்காரங்களை பனையூர்ல கூப்பிட்டு வச்சு சென்னையில் கூப்பிட்டு துக்கம் விசாரிச்சவரோ அன்னைக்கே தலைவன் பொறுப்பை இழந்துட்டாருன்ட்டு அப்படி ஒரே வார்த்தையில் சரத்குமாரனோட நிலைப்பாடு அது. உண்மையிலே அவரு சொல்றது ஒரு வகையில் நியாயம்தான். நான் போய் நேரில் தான் பார்த்துருக்கணும். அந்த பார்க்கக்கூடிய சூழ்நிலையை யாருமே நம்மளுக்கு உருவாக்கி தரல. ஏன் உருவாக்கி தரணும்? நம்ம போக வேண்டியதான். நம்ம தப்பு இல்லை நம்ம மேல. நம்ம போய் நேரடியாக பார்த்து இந்த மாதிரிமா ஆகி போச்சு, இனிமேல் இந்த மாதிரி எந்த கூட்டத்தில் நடக்காது, சரி நம்ம பார்த்துக்குவோம், இனிமேல் எல்லாருமே கட்டுக்கோப்பா ஒற்றுமையா இருங்க அப்படின்னு ஒன்று வார்த்தை சொல்லிருக்கலாம். அல்லது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்திருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் மீண்டும் போனால் ஒரு பெரிய கிரவுட் ஆகி மறுபடியும் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு ஒரு பயம் இன்னொரு பக்கம் இருக்கு. இப்போ ஒரு ஸ்டாம்பேட் நடந்துருச்சு, இது எல்லாரும் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட சிபிஐ விசாரணை இருக்கு. இன்னொரு ஸ்டாம்பேட் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட விஜய் அண்ணா வாழ்க்கையே முடிஞ்சிடும். அது இந்த கட்சியும் ரன் பண்றது ரொம்ப சிக்கலா முடிஞ்சு போயிடும். அடுத்தது இந்த மக்களும் இழப்பு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிதான் விஜய் அவர்கள் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி ஏதாவது நம்ம நடக்கணும்னு சொல்லிட்டு எந்த தலைவரும் நினைக்க மாட்டாங்க. அது ஆப்போசிட் தலைவன் நினைக்க மாட்டாங்க, எதிரணி தலைவன் நினைக்க மாட்டாங்க, வெறுக்கிற தலைவன் கூட மக்களை கொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ஏதாவது அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தை வச்சுதான் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அது ஒரு நெருக்கத்தால் ஏற்பட்ட அல்லது அவ்வளவு ஒரு கிரவுடால ஏற்பட்ட அந்த ஒரு சின்ன ஒரு குழி இருந்திருக்கு. அந்த குழிக்குள்ள விழுந்துட்டாங்க எல்லாருமே. அதிலிருந்து மேல வர்றதுக்கு முயற்சிக்கும். அப்ப என்ன பண்ணிக்கணும்? அந்த குழியை முதலே மூடி இருக்கணும். இல்லைன்னா மரத்து மேல அந்த ஓட்டு மேல ஏறக்கூடாதுங்கிற ஏறக்கூடாதுன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. அது வேற விஷயம். அது ஒரு வேற குரூப். அது வேற இந்த காலகேயர் கூட்டம், இந்த ஜாம்பி கூட்டம் மாதிரி ஒரு குரூப். அது கட்டுக்கடங்காத குரூப். அந்த குரூப்பை நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த குரூப்பு தான் தளபதியோடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி மற்ற எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அதை நானும் சொல்ல வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற ஒரு குரூப்பு, அது பசங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இப்போ எல்லா பசங்களும் வண்டி நேரா ஓட்டுறாங்களா? இல்ல ஒத்த வீல்ல போறவங்கலாம் திடீர்னு நேரா தான் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு வீல வேலை தூக்குவான். அந்த மாதிரி கூட்டம் இருக்குல்ல, அதுக்காக அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியுமா? ஆனா தப்பு தான், அது செய்ய தப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த ஓட்டம். அது நம்ம சொல்லிதான் செய்யணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, தம்பி இந்த மாதிரி போகாத, இந்த மாதிரி போனீங்கன்னா கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம். நான் அந்த மாதிரி போறதுனால தான் நீ தானே கீழே விழுவா, நான் உழவ மாட்டேன்ட்டு போவான். அவங்ககிட்ட நீங்க என்ன சொல்வீங்க? அப்படிதான் பேசி ஆகணும், வேற வழி இல்லை. அதனால இந்த காலகட்டங்கள் எதையுமே கணிக்க முடியாது. ஏதாவது ஒன்று கணிக்கணும்னு நம்ம நினைச்சோம்னா அது நம்மளுக்கே ஆப்போசிட்டா மாறிடும். எவனுக்காச்சும் நீங்க புத்தி சொல்லணும்னு நினைச்சு சொன்னீங்கன்னா அவனுக்கு புத்தி சொல்றதை விட அந்த புத்தி சொன்னவனை சொல்ல நினைச்சோம் பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருக்கிற வாங்கி செருப்பு வாங்கி நாமளே அடிச்சுக்கணும். அவ்வளவுதான் விஷயம். நன்றி, வணக்கம்.